பைபிள்ல கூட இந்த தாளந்துகளை எல்லாத்தையுமே புதைச்சு வச்ச ஒரு மனுஷனையும் தாளந்துகளை யூஸ் பண்ண ஒரு மனுஷனையும் குறித்து பாக்குறோம். லாஸ்டா அவனுடைய எஜமான் வரும்போது யாரை ஹானர் பண்ணுவார்னா தாளந்துகளை 2 மடங்கா மாத்தின அவனை தான் ஹானர் பண்ணுவாருங்க. அதனால ஒரு நாளும் சோம்பேறியா இருந்துராதீங்க. அதுக்காக உங்களை என்ன இந்த இடத்துல வைக்கலங்க. இன்னைக்கு நிறைய பேர் உட்காந்துட்டு யூடியூப்ல ஷார்ட்ஸ், இன்ஸ்டால ரீல்ஸ் இதுதான் தெரியும். இதனாலேயே 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேஸ்டா போறதுன்றதே யாருக்கும் தெரியல. கடவுள் நம்மளுக்கு அல்டிமேட்டா கொடுத்ததுலே மிகச்சிறந்த கிஃப்ட்னா காலம் தாங்க. சோ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை என்ன இங்க வச்சிருக்கதே கடின உழைப்பு. அதாவது இந்த உலகம் சோம்பேறித்தனமா இருக்கலாம், ஆனா நீங்களும் நானும் கடின உழைப்பாளிகள் அப்படின்றத நிரூபித்து காமிக்கிறதுக்காக தான் உங்களை என்ன இங்க வச்சிருக்கிறாருங்க. என்னன்னா பைபிள் தெளிவா சொல்லுது, சோம்பேறியே நீ எப்போதான் எந்திரிப்ப, உன் படுக்கையை விட்டு எந்திரி. சோம்பேறியே நீ எறும்பின் இடத்துல போய் அதன் வழியில இருந்து கத்துக்கோ, அது பயங்கரமா ஒர்க் பண்ணுது பாருவேன், அது ஹார்ட் ஒர்க் பண்ணுது பாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்ல, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கையோ ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க.